வேதாராணி என்ற சிறுமி தூய யோவான் மகளிர் மேல்நிலைப்பள்ளி நாசரேத்தில் படித்தார். அப்போது மிஸ் விங்லர் என்ற வெள்ளைக்கார அம்மா தாளாளராக இருந்தார்கள். அவர்கள் ஒரு தடவை சிற்றாலயத்தில் கிறிஸ்துமஸ் ஆராதனையில் செய்தி கொடுத்தார்கள். நாம் எல்லாரும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் கண்டிப்பாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அதனால் வனிதா உயர்நிலைப்பள்ளியில் மாணவியாக இருக்கும்போதே சனிக்கிழமை தோறும் பக்கத்து கிராமங்களில் பைபிள் கிளப் நடத்தினார். ஞாயிறு தோறும் சண்டை கிளாஸ் நடத்தினார். பின்னாட்களில் முழு நேர ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்தபோது வேதாகம கல்லூரியில் சேர்ந்து BTH டாக்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி படித்து முடித்தார். அந்த பள்ளியில் சாப்ளினாக பணிபுரிந்தார். பின்பு அவர் ரெவரண்ட் டாக்டர் வனிதா ராணி ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டார். ஒரு குருவானவராக அபிஷேகம் பண்ணப்பட்டார். பின்பு அவர் அந்த பள்ளியை நன்றியோடு நினைவு கூறுகிறேன் என்றும் படித்த பள்ளிகள் கல்லூரிகள் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு ஜபிக்க வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார். சாங் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நானும் உம்மை பின்பற்றி நீர் கற்றுக் கொடுத்தபடி மற்றவர்களுக்கு உதவி செய்ய, உங்களுடைய ஊழியத்தை செய்ய கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா சுவாமி நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.